இதுல என்னது பண்ணுவாங்க? இங்க இருந்து பார்க்க அப்படிதான் தெரியுது. சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? Now? Okay. ஓகே, சொல்லுங்க ராஷிகா, என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? ஓகே, என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன அனோட்டேஷன்லாம் புதுசாக கற்றுக்கிட்டோம், ஏதாவது கற்றுக்கிட்டோமா இல்லையா? ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும், அப்படிதானா? ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மேப்பிங்ல என்ன கொடுத்தோம்? ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். தென் வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ஒரு HTML பேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த HTML பேஜுக்குள்ள எங்க கிரியேட் பண்ணோம்? டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள ஹலோ வேர்ல்டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுக்கிட்டோம். இந்த ஃபார்முக்குள்ள ஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? டேக்கோட பேரு. ஸோ அதுக்குள்ள இன்புட் டேக், அதுல டைப் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த டப்பாக்கு ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பேர் வச்சு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை சப்மிட் பண்ணும்போது எங்க போகணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக என்ன இது டைம்லி போட எக்ஸ்பிரஷன், கரெக்ட்? ஸோ ஆக்ஷன் TH:\action, அதுக்கான சின்டெக்ஸ் என்ன? ஆக்ஷன் அட் சிம்பிள் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓபன் க்ளோஸ், அதுக்குள்ள ஸ்லாஷ், அந்த URL-ஓட பேர், கரெக்ட்? அந்த எண்ட் பாயிண்ட்ஸோட பேர். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆக்ஷன் இதே டைனமிக்கா வாங்கணும்னு என்ன பண்ணுவோம்? சின்டெக்ஸ் என்ன? டாலர் சிம்பிள் கர்லி பிரேசஸ், அவ்வளவுதான். இதுதான் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இங்க பெருசா இதுல எதுவுமே இருக்காது, அப்படிதான் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? லைக் இந்த ப்ராசஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு போறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபார்ம்ல என்ன கொடுத்து வச்சிருந்தோம்? எஸ், அதுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருந்தோம், கரெக்டா? இந்த ஹலோ வேர்ல்ட்ல நமக்கு என்ன நடந்துச்சு? இதுக்குள்ள நமக்கு அந்த ஸ்டூடெண்ட் நேம் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணணும். இதை தானே பண்ணணும் ப்ராசஸ் ஃபார்ம்ல. ஃபர்ஸ்ட் இதான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 1 நம்ம மாத்தணும், கரெக்டா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இப்போ ப்ராசஸ் ஃபார்ம் 1 கொடுக்கும்போது என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டா அதை வந்துட்டு அப்பர் கேஸா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம், அப்படின்னா அப்ப இந்த ப்ராசஸ் ஃபார்ம் 1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எது மூலமா வாங்குறோம்? HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், கரெக்ட்? தென் என்ன பண்றோம்? மாடல். இங்க மாடல்ங்கிறது என்ன சொன்ன? ஒரு இன்டர்ஃபேஸ். இது மூலமா தான் டேட்டாவை யாருக்கு சென்ட் பண்ண முடியும்? HTML-க்கு சென்ட் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ இதுதான் பிசினஸ் லாஜிக் நம்ம சொல்றோம். ஒரு கண்ட்ரோலர்ல எழுதும்போது லைக் பிசினஸ் லாஜிக் அப்படின்னு சொல்றோம். வியூல இருந்து ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டாவை என்னவா மாத்துறீங்க? பிசினஸ் லாஜிக் என்னவோ அதை நம்ம இதுக்குள்ள எழுதிக்கிறோம். இதை எழுதிட்டு அகைன் நம்ம எங்க ரிட்டர்ன் பண்றோம்னா நம்மளுடைய HTML பேஜுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம், சரியா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அந்த அனோட்டேஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோமா? இதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஜஸ்ட் சிம்பிளா என்ன கொடுத்தா போதும்? ரெக்வெஸ்ட் பாராமீட்டர். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம்? ரெக்வெஸ்ட் மேப்பிங்கே கொடுத்துக்கலாம். இதுல என்ன வச்சுக்கலாம்? ப்ராசஸ் ஃபார்ம் 2 வச்சுக்கலாமா? அதுவே காட்டுது. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதணும் இந்த இடத்துல? பப்ளிக் ஸ்ட்ரிங் ப்ராசஸ் ஃபார்ம் 2 வச்சுக்கலாம் இல்லையா?
இப்படி நம்ம போட்டுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இங்க காட்டுது இல்லையா, எனக்கு இது தேவையில்லை. இதுக்கு பதிலா இப்ப நான் புதுசா என்ன எழுதலான் இருக்கேன் அப்படின்னா at request yes parameter. இப்ப இதுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா, இது எதுக்காகனா இங்க இருக்கு இல்லையா, இது மூலமா நம்ம என்ன பண்ணோம், request dot get parameter of என்னது. அப்ப இங்க இந்த request parameterக்குள்ள இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த ஃபார்முக்குள்ள இங்க என்ன இருக்கு, இதை நம்ம கெட் பண்ணி வாங்கணும். ஸோ அதனால இதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்றோம்னா வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த ஸ்டூடெண்டோட பேர் என்ன கொடுத்துட்டோமா. சரி ஓகே, இதுல நம்ம என்ன டைப் நம்ம சொல்லி வச்சிருந்தோம், ஸ்ட்ரிங். அதுக்கு நம்ம வாங்குறதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம் தானே, அதை நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஸ்ட்ரிங் ஓகே நேம் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கோங்க, இப்ப நேம் இப்படி கொடுத்துட்டோமா. அதாவது இங்க வாங்குறதை நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணும் இல்லையா, HTML அனுப்பணும் இல்லையா, அதுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிக்கணும், கமா மாடல் மாடல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். கிளியரா? இந்த இடத்துல என்ன பண்றேன்னு புரியுதா? ஓகே, அப்போ இந்த ரெக்வெஸ்ட் பாராமீட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேட்டாவில் இருக்கிறத நான் வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி HTTP சர்வர்லெஸ் ரெக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோம், இது ஓல்டு திங். இப்போ மாடர்னா யூஸ் பண்றது எல்லாமே இந்த ரெக்வெஸ்ட் பாராமீட்டர், இந்த அனோடேஷன் யூஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்டோட பேர், அந்த பாக்ஸோட பேர் என்னவோ அதை வாங்குறோம். அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த பாக்ஸுக்குள்ள என்ன பேர் இருக்கு அதை கெட் பண்ணி வாங்குது. இந்த லைன் எழுதுறதுக்கான மீனிங் தான் இது ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நேம் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை மாத்திக்கலாம். நேம் டாட் அப்பர் கேஸ்னா அப்பர் கேஸ் மாத்திக்கோங்க, லோயர் கேஸ்னா லோயர் கேஸ் மாத்திக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எப்படி கொடுத்துக்கலாம். அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோமா. இப்ப கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்க மாடலுக்கு அனுப்பணும், கரெக்டா. சோ அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட்ஸ், கரெக்ட். இந்த ஆட் அட்ரிபியூட் கொடுத்துட்டு இப்ப இதுல நம்ம என்னெல்லாம் பாஸ் பண்ணணும், இப்ப இங்க டேட்டா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், என்ன வச்சுக்கோங்கன்னா நேடா அது எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்ரிபியூட்குள்ள நமக்கு ரெண்டு டேட்டாஸ் பாஸ் பண்ணணும், அப்படிதானா. இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், என்ன பேர் வச்சுக்கோங்க, டேட்டா இதனால வச்சுக்கோங்க. தென் என்ன இருக்கு, எஸ் நேம். ஓகேவா, இப்போ நம்ம இதுல பாஸ் பண்றோம். இப்போ இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோமா. ஃபைன். அப்ப இந்த ஹலோ வேர்ல்ட்ல நம்ம என்ன வாங்கணும், இந்த டேட்டா. ஓகேவா, இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட்ல போயிட்டு எஸ் இங்க ஒரு பேராகிராஃப், ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்குள்ள ஜஸ்ட் என்ன வச்சுக்கலாம், டேட்டா தானே வச்சிருந்தேன். இந்த டேட்டா எங்க இருந்து வரும், இந்த நேம்ல என்ன இருக்கோ அதை எடுத்து வரும், கரெக்டா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங், இங்க நம்ம ஹலோ வேர்ல்ட் ஃபார்ம் என்ன பண்ணோம், ப்ராசஸ் ஃபார்ம் 2 நான் மாத்திக்கிறேன். இங்க இருக்கு இல்லையா, அதாவது இங்க ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டனை சப்மிட் பண்றாங்க. இப்போ ப்ராசஸ் ஃபார்ம் 2 போவாங்கன்னு சொல்றேன். அந்த ப்ராசஸ் ஃபார்ம் 2ல நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா இதுக்கான லாஜிக், அதை அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவை அகைன் யாருக்கு சென்ட் பண்றாங்க, இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு HTML பேஜுக்கு சென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், இப்போ நமக்கு அந்த ரெக்வெஸ்ட் பாராமீட்டர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்றோம். ஓகே, பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணோமா என்ன, ஓகே 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 வந்துச்சா. இப்போ நமக்கு என்ன பண்ணுது, சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது, அப்படிதானா. இதான் என்னது, இதுக்கு பேர் என்னது, எஸ் ரெக்வெஸ்ட் பாராமீட்டர். ஓகே, எப்படி யூஸ் பண்றது தெரியுதா, சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எஸ் இங்க இருக்கக்கூடிய அதோட நேம், இதை தான் நம்ம கெட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா, எல்லாம் ஏன் ரெக்வெஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்றோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக்கா மேப் பண்றதுக்காக ரெக்வெஸ்ட் மேப்பிங் நம்ம கொடுக்குறோம். பை டிஃபால்ட்டா நம்ம HTML படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஒரு ஃபார்ம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேல URL என்ன பண்ணுது? என்னுடைய பேர் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொன்னோம்? இது query parameter. fine, good. HTML ல இதுக்கு ஒன்று பேர் படிச்சு என்னது? get. கெட்டா இருந்துச்சுன்னா மேல என்ன பண்ணோம்? அந்த URL பார்ல நமக்கு அந்த என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு சர்வருக்கு வரும்போது டிஸ்ப்ளே பண்ணும். கெட். போஸ்ட் அப்படின்னா அதோட பாடிக்குள்ள தான் தெரியும். பாஸ்வேர்டு செக்யூர் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ நான் இந்த இடத்துல டேட், நம்ம என்னுடைய நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்னுடைய டேட்டாஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் சப்மிட் பட்டன் அப்படின்னா திஸ் டேட்டா தான் எங்க போகுதுன்னா சர்வருக்கு போகுது, பேக் எண்டுக்கு போகுது. அப்படி போகும்போது இந்த டப்பாக்குள்ள என்டர் பண்ற வேல்யூஸ் தான் நமக்கு எடுத்துட்டு போகுது. அதை எடுத்துட்டு போறது URL மேல டிஸ்ப்ளே பண்ண கூடாது. அது பை டிஃபால்ட்டாவே ஃபார்ம்ல என்ன இருக்கும்னா HTTP-யோட மெத்தட் கெட் மெத்தடா இருக்கும். டிஃபால்ட்டா கெட் மெத்தடா இருக்கும். அப்படி டிஃபால்ட்டா கெட் மெத்தடா இருக்கிறதுனால மேல அந்த URL டிஸ்ப்ளே ஆகுது. புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்படி கிளிக் பண்ணும்போது மேல இந்த டேட்டாஸ் தெரியக்கூடாது. அது எது மூலமா தான் எடுத்து போகணும்? அதோட பாடி மூலமா எடுத்துக்கணும். பாடி மீன்ஸ் நத்திங் பட் நம்ம இங்க கொடுப்போம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் சப்மிட் பட்டன், இப்ப நம்ம இந்த நெட்வொர்க்ல இப்ப சப்மிட் பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா இங்க காட்டுது ப்ராசஸ் ஃபார்ம் 2 அப்படின்னு காட்டுது. இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன, இதுக்கான ப்ரிவியூ என்ன, பேலோட் என்ன, ஸ்டூடெண்ட் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, இது இப்படி காட்டணும். இந்த பாடிக்குள்ள தான் காட்டணும் ஆக்சுவலா. கரெக்டா? மெத்தட் என்ன இருக்கு? ஃபார்ம்ல மெத்தட் கொடுப்பலாம். அதான் இங்க ரெக்வெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கெட் மெத்தட். பை டிஃபால்ட்டாவே மெத்தட் என்னவா இருக்கும்? கெட் மெத்தடா இருக்கும். சரி, ஓகே. அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மெத்தட், இது ஒரு ஆட்ரிபியூட்டோட பேர். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டாவை இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போகும்போது கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். பை டிஃபால்ட்டா நம்ம மெத்தட்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அது ஹெட்டா தான் இருக்கும், கெட் மெத்தடா தான் இருக்கும். சரியா? அப்படி கெட் மெத்தடா இருக்கிறதுனால நம்ம மேல அந்த URL நமக்கு டேட்டாவை எடுத்துட்டு போகும்போது அது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, அப்போ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய மெத்தட் இருக்கு, இது போஸ்ட் மெத்தட் நான் மாத்திடுறேன். ப்ராசஸ் ஃபார்ம் 2லயா? சரி, ஓகே, விடுங்க, இது விடுங்க. சிம்பிளா இப்ப நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன், HTML ல கிரியேட் பண்றேன். forms.html சும்மா பேஜ். இதான் HTML ஓட சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு டேகோட பேர் என்ன கொடுப்போம்? ஃபார்ம்னு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல ஆக்ஷன்ங்கிறது என்ன தெரியுமா? கிளிக் பண்ணும்போது எந்த பேஜுக்கு போகணுங்கிறது. கரெக்டா? இப்போ இதுல டேகோட பேர் என்னலாம் இருக்கு? இன்புட், டைப். இன்புட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா டைப் என்னன்னு எடுத்துக்கோம்? டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னாலே நமக்கு என்ன வந்துடும்? இப்போ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்டர் யுவர் நேம் சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இன்புட் டைப் என்ன கொடுக்கணும்? இங்கே பார்த்தீங்களா? இது எல்லாமே தான் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தா வந்துடும். சரியா? இப்போ இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் என்ன வச்சுக்கலாம்? என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம போட்டு கோடியம் இருக்கும். இதுக்கும் பிளகின் இருக்கு. இதுக்கப்புறம் இப்ப சப்மிட் பட்டன் வச்சோம் இல்லையா? பட்டன் கிளிக் இப்படியே வச்சுக்கிட்டு. ஓகேவா? இப்போ இந்த பேஜ் ரன் பண்றோம். இதுவும் ப்ரௌசர்ல தான் ரன் ஆகும். இப்போ ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல இதுக்கு நான் நேம் எதுவுமே கொடுக்கல. இப்ப நல்லா கவனிங்க, நேம் அப்படிங்கிற பேர் எதுவுமே நான் வைக்கல. ஜஸ்ட் வந்துட்டு பேர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டோமா? ஓகே, ப்ரிவியூ என்ன?
ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு காட்டுதா. இப்போ இந்த இடத்துல சும்மா ஒன்று கொடுக்குறோம். ஏன்னா இப்ப நம்ம ரெஸ்பான்ஸ்ல எதுவுமே சொல்லல, ப்ரிவியூ மட்டும் காட்டுதா. மெத்தட் என்ன இருக்கு, டிஃபால்ட்டா கெட்னு இருக்கா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு பேஜுக்கு போங்க, index.html பேஜுக்கு போங்கன்னு நான் சொல்றேன். சரியா? இப்போ போயிட்டு என்னுடைய பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல சும்மா ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ ஒரு பாஸ்வேர்ட் இங்க பார்த்தோம்னா இங்க இருக்கா, இதான் என்னது index.html. ப்ரிவியூ என்னன்னு காட்டுது, ரெஸ்பான்ஸ் என்னன்னு காட்டுது. அப்படிதானா? அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா என்ன இருக்கு, கெட் மெத்தட் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இங்க நான் கொடுக்குற டேட்டாஸ் எனக்கு வரணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணோம், நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம்னா நேம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ தென் இங்க என்ன வச்சுக்கலாம், நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். அப்படிதானா, பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல கொடுக்குற பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்து கிளிக் பண்றோம். இங்க மேல தெரியுதா நேம் என்ன பாஸ்வேர்ட் என்னன்னு எடுத்துட்டு வருது. அப்பதானா பேலோட்ல காட்டுதா, query string parameterல நேம் என்ன பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு மேல எடுத்துட்டு வருது. அதாவது இங்க என்ன சொல்ல வரேன்னா பை டிஃபால்ட்டா கெட் மெத்தட்ல இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்களா ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இங்க மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்குள்ள பை டிஃபால்ட்டாவே நமக்கு என்ன இருக்குன்னா கெட் மெத்தட் தான் இருக்கும். அதுலயே சொல்லுது பாருங்க, the HTTP method that browser uses to submit the form, possible values post get அப்படின்னு இருக்கா. போஸ்ட்ங்கிறது என்னன்னா corresponding to the HTTP post method, form data are included in the body of the form and sent to the server. பாடி மூலமா சென்ட் பண்ணு. கெட்ங்கிறது என்ன பண்ணுதான், ஆக்ஷன் ஆட்ரிபியூட் URI with ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஸ்டின் மார்க் செப்பரேட்டர் மூலமா மேல நமக்கு டிஸ்பிளே ஆகும்னு அர்த்தம். புரியுதா? அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க இருக்கக்கூடிய டேட்டா ரெண்டையும் எடுத்துட்டு சர்வருக்கு போகுது. போகும்போது என்ன மெத்தட்ல போனா பை டிஃபால்ட்டா கெட் மெத்தட்ல போகும். அப்ப அது கெட் மெத்தட்ல போகுது அப்படின்னா மேல இப்படி டிஸ்பிளே ஆகும். இப்படி டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகேவா? அப்படி டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம இங்க மெத்தடுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா போஸ்ட்ங்கிற ஒரு டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்ப போஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா, இப்ப நான் இங்க போயிட்டு பேரை கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்றோம் அப்படின்னா மேல தெரியாது. இப்பதானா இதோட பேலோட்ல தெரியும். மேல அந்த யூஆர்ல என்ன தெரியாது, நம்ம கொடுத்த நேமே எடுத்து போக இதான் போஸ்ட். ஓகே, அதாவது அந்த டேட்டாவை எது மூலமா எடுத்து போகுது அப்படின்னா இந்த பாடி மூலமா எடுத்து போகுது. ஓகே, இப்போ இது புரியுதா? இப்போ இங்க வாங்க, இந்த இடத்துல இப்போ மெத்தட் நான் என்ன பண்றேன், போஸ்ட் நான் யூஸ் பண்றேன். சரியா? இப்போ நான் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன். இதான் நம்ம அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது எரர் காட்டுதான்னு பாருங்க. பாஸ்வேர்ட் வேல்யூ 12345 கொடுத்துட்டு சப்மிட் பண்றோம். சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே, இங்க போஸ்ட் மேப்பிங் இருக்கா, போஸ்ட் மெத்தட் இருக்கா. இந்த ப்ராசஸ் ஃபார்ம் 2 என் பாயிண்ட்ஸ் எங்க போகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வருது. கரெக்ட்? என்ன மேப்பிங்ல இருக்கு, ரெக்வெஸ்ட் மேப்பிங். இதுல ரெக்வெஸ்ட் மேப்பிங்கா இருக்கும்போது மெத்தட் கெட் மெத்தடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போஸ்ட் மெத்தடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போஸ்ட் மேப்பிங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா அட் போஸ்ட் மேப்பிங் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒர்க் ஆகுமா இல்லையா, ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஓகே, எஸ். இப்போ நமக்கு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இங்கே இப்படி பேர் கொடுத்துருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. சரியா? இப்போ இந்த இடத்துல போஸ்ட் மேப்பிங் பதிலாக கெட் மேப்பிங் நான் யூஸ் பண்றேன். இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ ஒர்க் ஆகுமா ஆகாதா? அதாவது இங்க இருக்கு இல்லையா மெத்தட் போஸ்டா இருக்கு. அதாவது போஸ்ட் மீன்ஸ் ஒரு யூசர் வந்து இந்த ஃபார்ம்ல டேட்டாவை கொடுக்குறாங்க, இதுல கொடுக்குறாங்க. சப்மிட் பண்ணும்போது இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் ஃபார்ம் 2க்கு போகணும். இந்த ரெக்வெஸ்ட் வாங்குற மேப்பிங் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கெட் மேப்பிங்ல இருக்கு. பட் ஆனா மெத்தட் போஸ்டா இருக்கு. மெத்தட் போஸ்டா இருக்கும்போது ரெக்வெஸ்ட் மேப்பிங்ல இருக்கலாம், இல்ல போஸ்ட் மேப்பிங்ல. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கெட் மேப்பிங். அப்படி கொடுத்தா நமக்கு ஏதாவது எரர் வருமா, அந்த எரரோட பேர் என்ன பேரா, எரர் எதுவும் வருமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும்?
சரி சரி ஓகே. இப்போ நான் வந்து பேர் கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன். எரரோட பேர் என்ன? இதுதான் கேட்குறேன். ஸ்டேட்டஸ் கோட் என்ன? அப்போ மெத்தட் நாட் அலோவ்னா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன? போஸ்ட் மெத்தடை கொடுத்துட்டு அங்க நம்ம வாங்குறது என்ன பண்ணிருக்கோம்? எஸ், அப்படி கொடுத்தா அது நாட் அலோவ். இதைதான் நம்ம போஸ்ட் மேல பண்ணும்போது பண்ணியிருக்கோம். இப்ப கெட்ன்னு நம்ம இங்க எழுதிட்டு இப்ப போஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி இதை போட்டீங்கன்னா இது வரும். ஆமா, புரியுதா? அதுல மாத்தி மாத்தி நீங்க போட்டீங்கன்னாலும் நமக்கு என்ன பண்ணாது, ஒர்க் ஆகாது. அப்ப நமக்கு இந்த எரர் தான் வரும். டைப் மெத்தட் நாட் அலோவ் ஸ்டேட்டஸ் 405. நம்ம மெத்தடை போய் செக் பண்ணணும். இப்படி எரர் வந்தாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏதோ தப்பு மெத்தட்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். மெத்தட்னா நம்ம எழுதுற மெத்தட் இங்க கொண்டு போய் பார்த்துட்டு இருக்க கூடாது, அதுக்கு மேலதான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா அந்த மேப்பிங் ப்ராப்பரா பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். ஓகே, அப்ப நம்ம இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டு ப்ராசஸ் ஃபார்ம் 2 நீங்க பாத்தீங்களா, அது போகவே மாட்டேங்குது. 405 மெத்தட் நாட் அலோவ். 400 சீரிஸ்னால என்னது? 400 சீரிஸ் மீன்ஸ் கிளைண்ட் சைடு எரர். கிளைண்ட் சைடுல ப்ராப்ளம். ஓகேவா? 400 என்னது? அப்ப சர்வருக்கு இது போகவே இல்லை. கிளைண்ட் சைடுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கிளைண்ட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. கிளைண்ட் சைடு ப்ராப்ளம். அப்ப கிளைண்ட் சைடு ப்ராப்ளம் மீன்ஸ் ஃபார் கிளைண்ட்னால யாருன்னு சொன்னோம்? நம்ம தான். இங்க இருக்கு இல்லையா, இப்ப இந்த இடத்துல போஸ்ட் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணல, சர்வர்ல அவங்க கொடுத்துருக்குது கெட்ன்னு இருக்கு. கிளைண்ட் சைடுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, இப்ப கிளைண்ட் சைடுல பிரச்சனையா, அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு என்னவா மாத்திக்கலாம். இது நம்ம கொடுத்தாலும் ஒண்ணுதான், இது கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணுதான். பை டிஃபால்ட்டா என்னவா தான் இருக்கும், கெட்டா தான் இருக்கும். சரியா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்ப அகைன் நமக்கு என்ன பண்ணணும், மேலையும் ஷோ ஆகும். அதே மாதிரி இப்ப நமக்கு என்ன பண்ணது, இப்ப நம்ம இதை ரன் பண்ண போறோம். சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். இப்ப நமக்கு வந்துருச்சா, சக்சஸ்ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணிருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் திங், இப்ப நமக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அதுக்கு ஏத்த இதை வாங்குறதுக்கு இங்க யூஸ் பண்ண மேப்பிங். அதே நீங்க ரெக்வெஸ்ட் மேப்பிங் கொடுத்தீங்கன்னா அது என்னவாலாம் இருக்கலாம், எஸ் கெட் மேப்பிங்காகவும் இருக்கலாம், போஸ்டாகவும் இருக்கலாம். இல்ல நீங்க கெட்ல தான் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும், கெட் மேப்பிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங்ஸ் நாளைக்கு பார்க்கலாமா? முடிச்சிடும்.